ஹலோ டிராவலர்ஸ், திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்க தவறின இடத்தையும் பார்க்க தவறக்கூடாத 5 இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கிரிவலம் வர்றப்ப மலையை சுற்றி 16 நந்திகள் இருக்கும். இந்த நந்திகள் எல்லாமே திருவண்ணாமலையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலையவே சிவனா பாவிச்சு இந்த 16 நந்திகளும் மலையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த நந்திகளை தரிசிக்க மறந்துடாதீங்க. அடுத்ததாக நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது சுயம்பு நந்தி. யமலிங்கத்தை தாண்டி கிரிவல பாதையில் துர்வாசர் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தா மலை மேலே இருக்க சுயம்பு நந்தி தெரியும். வேற எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த சுயம்பு நந்தி தெரியாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கோவில்ல இருக்க சாமியார்ட்ட கேளுங்க, அவங்க கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இது மாதிரி சுயம்பு நந்தியை வேற எங்கேயாவது பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஈசன் மேல முழுமையான நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நீங்க அடிக்கடி சொல்ற ஈசன் மந்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்ததா நீங்க பஞ்சமுக தரிசனத்தை பார்க்க மறந்துடாதீங்க. நீங்க கைலாய மலைக்கு அப்புறம் சிவனின் அடியையும் முடியையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இங்க தான் வரணும். இது கிரிவல பாதையில குபேரலிங்கத்தை தாண்டின உடனே ரைட் சைட்ல இருக்கும். இங்க இருந்து பார்த்தா 5 மலை முகடையுமே உங்களால பார்க்க முடியும். அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது இடுக்கி பிள்ளையார் கோவில். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையாரே இருக்க மாட்டாரு. அதுக்கு மாறா நீங்க அந்த சின்ன இடுக்குல நுழைஞ்சு வரும்போது ஒரு சின்ன கால் தடம் மட்டும்தான் இருக்கும். அதை தொட்டு நீங்க வணங்கலாம். இதுல நுழைஞ்சு வந்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம் அகலும் அப்படின்னும், உடல்ல இருக்க நோய் நொடிகள் தீரும் அப்படின்னும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் அண்ணாமலையார் கோவிலை விட மிகவும் பழமை வாய்ந்த ஆதி அண்ணாமலையார் கோவில். இந்த கோவில ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கீரர் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காரு. இந்த கோவில தரிசனம் பண்ணா அண்ணாமலையார் தரிசிச்சதுக்கு நிகரான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஃபைனலா எல்லாருக்கும் தெரிஞ்ச அஷ்டலிங்கங்களை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபடணும், அதை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.